ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஏகே தமிழன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கான ஒரு ரிங் இவெண்ட் வந்திருக்கும். அதாவது யூஜிக்கானதும் M14க்கான ரிங் இவெண்ட் வந்திருக்கும். அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஆகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். நான் சொன்ன ரிங் இவெண்ட் இதுதான் மக்கா. இந்த ரிங் இவெண்ட்டில் யாரு கன்று வந்துட்டு நல்லா இருக்கும், யாருக்கு கன்று நல்லா இருக்காதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கன்னை பார்ப்போம். இந்த கன்று வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே, இதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். ஓகே, இது வேறு லெவலாக இருக்கும். இந்த கன் ஸ்கின் தரமாக இருக்கும். யாராச்சும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை எடுங்க, இந்த கன் ஸ்கின் எடுங்க. உண்மையாகவே ஒர்த்தாக தரமாக இருக்கும். ஓகே கைஸ், பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி நினைப்பீங்க, அதனால தான். ஓகே கைஸ், வேறு எதை பார்க்குறது? இதுவும் வந்துட்டு ரேஞ்சுக்கு நல்லாயிருக்கும், டேமேஜுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் இதை பார்ப்போம், இதுக்கு என்ன பவர் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். நம்ம வந்து எக்ஸ்டெண்டில் போய் பார்ப்போம், எக்ஸ்டெண்டில் போய் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அதுலேருந்து ஒவ்வொரு கன்னாட்டு நான் உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி பவர்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்ச் ஓகே, இந்த கன்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு லாங்கில் இருந்தீங்கன்னு சொன்னால் ரேஞ்சு 1 பாயிண்ட் கொடுக்கும், டேமேஜும் கொஞ்சம் அக்யூரேட்டாக விழுகும். ஏன்னா எங்கிட்ட ஒரு கன் ஸ்கின் இருக்குது இதை மாதிரி பவரோட. அது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு 200 டோக்கனுக்கு அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இதுக்கு நீங்கள் வந்துட்டு பேசாமல் வந்துட்டு இவோ வேலட்டையே சுற்றிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் யாராச்சும் எடுக்கணும்னு சொன்னால் இந்த கன் ஸ்கின்னை மறக்காமல் எடுங்க கைஸ். உங்கள்கிட்ட கன் ஸ்கின்னே இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு கன் ஸ்கின்னை மறக்காமல் எடுங்க. ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுக்காம தரமாக இருக்கும், வேறு லெவலில் அடிக்கும், வெறித்தனமாக அடிக்கும். என்கிட்ட இந்த டேமேஜ் பவர் இருந்தாலும் நான் இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் உள்ள பவர் தான் வச்சுருக்கேன். உண்மையாகவே ஒர்த்துக்கு மேலே ஒர்த்து தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான கன் ஸ்கின்ங்க. அப்புறம் இந்த இதை பார்ப்போம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். அது எனிமிக்கு மேலே கரெக்டாக படும், ஏன்னா அக்யூரசி இருக்கிறதுனால எனிமி மேலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி புல்லட் படுக்கும், நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஓகே, இதுக்கு என்ன பவர்னு பார்ப்போம். இது வந்துட்டு தர வந்துட்டு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். 150 டோக்கனுக்கு இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது ஸ்கின்னு. ஏன்னா இது டீம் கன்னுக்குள்ள கொடுத்தா கூட எவனும் வாங்க மாட்டான், அந்த பாக்ஸில் கொடுத்தா கூட எவனும் வாங்க மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்து இல்லாத கன்று. ஏன்னா அக்யூரசி வேறு உங்களுக்கு எதுவுமே பவர் கிடையாது, அக்யூரசி மட்டும்தான். எனிமி மேலே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கும், அவ்வளோதான். வேறு இதில் எந்த பவரும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இந்த பவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பவர் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே தான் கைஸ். கிட்டே இருக்கும்போதும் லாங்கில் இருக்கும்போதும் ஓரளவுக்கு ஓகே தான். ரேஞ்ச் லாங்கில் இருக்கும்போது நல்லா அடிக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரேஞ்ச் கம்மியாக இருக்குது, அதனால் லாங்கில் இருக்கும்போது அடிக்காது. பக்கத்தில் ஏதாச்சும் எனிமி இருந்தாங்கன்னு சொன்னால் ஓகே, உங்ககிட்ட ஸ்கின் இல்லைன்னு சொன்னால் இதை எடுத்து வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 250 டோக்கன் சொன்னால் அது வந்துட்டு வெறும் வேஸ்ட்டு தான். நான் ஏன்னு வீடியோ நான் ஸ்பின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்கிட்ட 3 வவுச்சர் இருக்குது, அதையும் ஸ்பின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. எப்போவுமே பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனலில் பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்னு கிடையாது, அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். ஓகே, யோஜிக்கான ஸ்கின்னில் இது வந்துட்டு ஓகே, இதுவும் ஓரளவுக்கு ஒர்த்து தான். ஆனால் ரொம்ப ஒர்த்து கிடையாது. 200 டைம் இது யூனிவர்சல் டோக்கனுக்கு ஒர்த்து கிடையாது. ஏன்னா ரேஞ்சிலையும் டேமேஜ்லையும் ரேட் ஆஃப் ஃபயர்னு சொன்னால் தான் இப்போது கன் ஸ்கின் எடுத்துக்கிட்டிங்கனாலே ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கிற கன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் ரேஞ்சும் ரேட் ஆஃப் ஃபயரும் டபுளாக கொடுத்துருந்தா இது அல்டிமேட்டாக இருக்குஞ்சு. ஓகே, அடுத்த ஸ்கின்னை பார்ப்போம். இதுவும் சேம் பவர் தான் கைஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கான்செப்ட் என்னென்னா, இது வந்து இந்த கன் ஸ்கின்னை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வெஸ்ட்டு வந்துட்டு டக்குன்னு சீக்கிரமாக உடையும். ஆனால் இந்த கன் ஸ்கின் வச்சுக்கிட்டா டேமேஜ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ரெண்டுமே ஒரே பவர் தான், யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அப்புறம் இது பார்ப்போம். ஓகே, இது வந்துட்டு எனிமி மேலே புல்லட் அப்படி தெரிக்காது, கரெக்டாக எனிமி மேலே அக்யூரேட்டாக அடிக்கும். இந்த ரெண்டும் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம், செமையாக தான் இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா எனிமி மேலே கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிக்கும், அதனால தான் சொல்கிறேன். ரேட் ஆஃப் ஃபயர் ஓகே கைஸ், இது அல்டிமேட்டாக இருக்கும். உங்களுக்கு இது நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இந்த 150 டோக்கனுக்குள்ளே உங்களுக்கு 150 டோக்கன் இருக்குன்னு சொன்னால் இந்த ஒரு கன் ஸ்கின் எடுங்க. ஏயூஜியில் தரமாக இருக்கும், ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, அதனால் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்க கன் தான் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கனால இது ஓகே. அதுக்கப்புறம் இந்த 2 கன்னும் ஓகே தாங்க, அதுக்கப்புறம் இதுவும் 2 கன்னுமே ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் அல்டிமேட்டு. ஓகே, ஓரளவுக்கு வேணும்னா இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு ஏஜில் நல்ல ஒரு ஸ்கின் வேணும்னு சொன்னால், பெட்டரான ஸ்கின் வேணும்னு சொன்னால் இதை எடுங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3000 டைமண்டு 2500 டைமண்டுக்கு ஒத்தானு. ஏன்னா
யுவா வேலெட்டில் நீங்கள் ஸ்பின் பண்ணாலே 1000 டைமண்டில் ஒரு கன் ஸ்கின் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு ஸ்பின் பண்ணுறது பதிலாட்டு ஒரு ஸ்கின்னை எடுத்துகிட்டு நீங்கள் பாதி 4 லெவல் வேறு போட்டுக்கலாம். ஒரு அல்டிமேட்டாக இருக்கும் பவர், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மேக்ஸிமம் வீடியோக்குள்ளே தான் இருக்கோம், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். இது வேறு, ஐயோ ஃபோன் கால், சாரிங்க மக்கா, ஃபோன் கால் வந்ததுக்கு பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறோம். யாரு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். சாரி, நான் வந்து வாய்ஸ் எல்லாம் எனக்கு குளருது. அதில் நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸ்பின் பண்ணுறத கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. யாரு வந்து கிடைக்குது, நம்மளுக்கு லெக் இருக்கா லெக் இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஸ்பின் பண்ணி பார்ப்போம். போடு பார்த்தீங்களா, இது மாதிரி தான் உங்கள் காசும் டைமண்டும் தனியாக கரையும் ஒன்றுமே தரமாட்டான். இல்லை, கடைசி வரைக்கும் ஒன்றுமே தரமாட்டான். இது மாதிரி ஒரு டோக்கன் வச்சு தான் தருவோம், எதுவுமே கிடைக்காது. பார்த்தீங்களா, ஓ மை காட், என்ன ஒரு ஆச்சரியம் கைஸ். இங்கே பாருங்கள், 10 டோக்கன்லாம் தரான். கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஏதோ எனக்கு லெக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஸ்கின் தரமாட்டான். ஆனால் ஓரளவுக்கு லெக் இருக்குது. 25 டோக்கன் ஆயிடுச்சு, போதும். இதே போல் எதங்களும் ஒரு நல்ல ஸ்கின் வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான். சரி, ஓகே கைஸ். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கா. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் மேக்ஸிமம் என்னை சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து ஸ்பின்னிங் வீடியோ ஸ்பின் பண்ணி போடுறது இதெல்லாம் போடுவேன். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கா. சப்போர்ட் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், திருப்பியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க. பாய் கைஸ், லவ் யூ, டேக் கேர்.